ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு ஆயுஷ் பிரிவின் கீழே வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழ் நேஷனல் ஹெல்த் மிஷன் மாவட்ட நல சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் வாயிலாக 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் உங்களை நியமிக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அக்டோபர் 23, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். மொத்தமாக உங்களுக்கு ஒரு 6 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சித்தா மருத்துவ அலுவலர் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆயுர்வேத ஆலோசகர் ஒரு வேக்கன்சி இருக்குது. யோகா அண்ட் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் இதுக்கு 5 வேக்கன்சி இருக்குது. சிகிச்சை உதவியாளர் 3 வேக்கன்சி இருக்குது. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 6 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 6 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணுங்கள். நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பதவிகள் உங்களுக்கு தற்காலிகமானது தான். மந்த்லி சேலரியாக உங்களுக்கு ஒவ்வொரு பதவிகளுக்கும் மாறுபடக்கூடும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா மாறுபடவும் செய்யும். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்பங்கள் நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5 ஆசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். குறிப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலயமாவும் நீங்கள் அனுப்ப முடியும். விண்ணப்பங்களை திருவள்ளூர் மாவட்ட இணையதளமான திருவள்ளூர்.nic.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 23, 2025 ஈவினிங் 5:45 வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் அனுப்ப முடியும். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். இதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு, அடுத்து எந்த வகையான பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு, உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிட்டு, இடம், தேதி மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் உடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.